நாளான ரமலான் பண்டிகை தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் மத நல்லிணக்க தொழுகை நடந்தது. கோவையிலும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை பகுதியில் உள்ள ஈத்கா தொழுகை மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. இதேபோல் திருச்சி, வேலூர், விருதுநகர், பெரம்பலூர், கரூர், மதுரை என தமிழகம் முழுவதும் ரமலான் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அனைவருக்கும் ஈந்து ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை இந்த ரமலான் பண்டிகை வலியுறுத்துகிறது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்குள் காலடி வைத்த பிரியாணி தற்போது பல்வேறு பெயர்களில் பல்வேறு சுவைகளில் கிடைக்கின்றன. அவற்றில் முக்கியமான சில வகைகளை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பிரபலமாக விளங்கும் இந்த வகை பிரியாணி ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம்களின் படைப்பு. ஹைதராபாத் பிரியாணிகள் சிக்கன், மட்டன் மட்டுமல்லாமல் மீன், மான், இறால் போன்றவையும் கலந்து தயாரிக்கப்படுகின்றன. முகலாய பேரரசர்கள் விட்டுச் சென்றதில் முக்கியமானது லக்னோவி பிரியாணி. கறியையும் சாதத்தையும் தனித்தனியாக சமைத்து பின்னர் போதிய பதத்தில் இரண்டையும் கலந்து தயாரிப்பது லக்னோவி பிரியாணியாகும். பாகிஸ்தான் எல்லைப் பகுதியை ஒட்டிய பகுதிகளில் இந்த வகை பிரியாணி பிரபலம். இந்த வகை பிரியாணி காரத்திற்கு பதில் ஓரளவு இனிப்பு கலந்து தயாரிக்கப்படுகிறது. மேற்கிந்தியாவில் பிரபலமான உணவாக பாம்பே பிரியாணி விளங்குகிறது. அரிசி, கறி, உப்பு, வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மிளகாய் ஆகியவற்றை சற்று தூக்கலாக விட்டு இந்த வகை பிரியாணிகள் தயாரிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்தது வாணியம்பாடி பிரியாணி. புழக்கத்தில் உள்ள பிரியாணியில் மேலும் சில சுவை மற்றும் காரத்தை சேர்த்து ஆற்காடு நவாப்கள் காலத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. வாணியம்பாடி பிரியாணியுடன் சேர்த்து வழங்கப்படும் தால்ச்சாவும் புகழ்பெற்றது. இந்திய அளவில் பிரபலமாக உள்ள பிரியாணிகளில் திண்டுக்கல் பிரியாணியும் ஒன்று. மதுரையில் சுல்தானியர்கள் ஆட்சிக்கு பின் விஜயநகர பேரரசு ஆட்சியில் வடக்கம்பட்டியைச் சேர்ந்த சுப்பாநாயுடு என்பவரால் இந்த வகை பிரியாணி அறிமுகப்படுத்தப்பட்டது. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் சீரக சம்பா என்ற நறுமணம் கலந்த அரிசியை கொண்டு இந்த வகை பிரியாணி தயாரிக்கப்படுகின்றது.